தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த காணொலியை பார்க்குற உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி ஜோதி சலையலில் நம்ம பார்க்க போகிறது நம்ம வழக்கமாக செய்கிற வடையை விட கொஞ்சம் மாறுபட்ட இந்த வடை. இது கர்நாடகா ஸ்பெஷல் மதுர் வடை. இது ரொம்ப கிறிஸ்பாக இருக்கக்கூடிய வடை. இங்கே பாருங்கள், உள்ள நிறைய ஃபில்லிங் இல்லாமல் நல்ல மொறுமொறுன்னு இருக்கக்கூடிய ஒரு வடை தான். நம்ம விருந்தினர் வர நேரத்தில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் ஊற வைக்காத சமயங்களில் இந்த மாதிரி ஒரு வடையை சட்டுன்னு செஞ்சு கொடுக்கலாம். இந்த வடை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வளையலுக்குள்ளே போகலாம், நம்ம செஞ்சு பார்க்கலாம். பொருட்கள் முதல்ல பார்த்துருவோம். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸாக இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பெருசு பெருசாக வெட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவு ரவை, 1/2 கப் அளவு மைதா, 1/4 கப் அளவு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு. இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும். நிறைய தண்ணியை விடாதீங்க, கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க, தண்ணியை ஊற்றாதீங்க. கொஞ்சமாக தண்ணியை கர்நாடகாவோட ஒரு ஸ்பெஷல் வடை, மதுர் வடை. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்தில் இப்படி எடுத்து வச்சுப்போம். இதை 1 கப் தண்ணியில் மீதி இருக்கிற அந்த 1/4 கப் தண்ணியே மீந்துடுச்சு. அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க. இது ஒரு 10 நிமிடங்கள் அப்படியே மூடி வச்சுருவோம். ஆயாச்சு பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது இந்த ரவை. இப்போது ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக உங்களுக்கு எவ்வளோ அளவில் நீங்கள் வடை தட்டணுமோ அந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பீங்கான் தட்டு எடுத்துக்கோங்க. இந்த தட்டுக்கு பின்னாடி இந்த வடையை நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு இலையும் தேவையில்லை, இது ஈஸியாக எடுக்கவும் முடியும். இப்போ இந்த திக்னஸில் இந்த வடையை தட்டி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வேகும்போது, சிவங்கும்போது அடுத்த வடையை சேர்த்துடலாம். பிறகு எடுங்க. நல்ல ருசியாக இருக்கும், அதே சமயம் மொறுமொறுன்னு இருக்கும். இந்த மொறுமொறு ஊற வைக்கல, கடலைப்பருப்பு ஊற வைக்கல, நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க டக்குன்னு இதை செய்யக்கூடிய விருந்தினர் யாராவது வராங்க, இல்லை உங்களுக்கு வடை சாப்பிடணுன்னு ஒரு ஆசை வரும்போது கண்டிப்பாக இந்த வடையை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அருமையான மத்தூர் வடை தயாராகிடுச்சு. இந்த காணொளி பிடிச்சிருந்தா தொடருங்க. இந்த காணொலியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.